வணக்கம். சபரிமலைக்கு மாலை போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புவாங்க. அதே மாதிரி சபரிமலையிலிருந்து வீடு திரும்பியதும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயப்பன் கருப்பண்ணசாமி கிட்ட மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு வரும் பக்தர்களை நான் பார்த்து கொள்வேன், அவர்களுடைய குடும்பத்தாரை பார்த்து கொள்வது உன் பொறுப்பு அப்படின்னு ஐயப்பன் கருப்பண்ணசுவாமி கிட்ட கட்டளையிடுறாரு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கருப்பண்ணசாமி கேட்கிறாரு. சபரிமலைக்கு வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க வீட்டில் போய் நீ காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு நாள் நான் காவலாக இருக்கிறது அப்படின்னு கருப்பண்ணசாமி கேட்கிறாரு. சபரிமலையிலிருந்து திரும்பி வரப்போ இன்னொரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டதும் நீ கிளம்பலாம் அப்படின்னு ஐயப்பன் கருப்பண்ணசாமி கிட்ட சொல்கிறாரு. சபரிமலைக்கு நீங்கள் கிளம்புனதுல இருந்து நீங்கள் திரும்பி வர வரைக்கும் உங்கள் வீட்டின் காவலாக கருப்பண்ணசாமி இருப்பார். இதுதான் உண்மை.